பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நவம்பர் 8ஆம் தேதி முதல் புழக்கத்தில் உள்ள ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பால் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை கருப்பு பணமாக வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள் இந்த நடவடிக்கையினால் சிறிதளவும் பாதிக்கப்படவில்லை என்பது அதிர்ச்சிகரமான உண்மை. தமிழக அரசின் பொதுப்பணித்துறை, மின்சார வாரியம், போக்குவரத்து துறை, வணிகத்துறை, டாஸ்மாக் போல பல துறைகளின் ஒரு நாள் வருவாய் மட்டும் பல ஆயிரம் கோடியை தாண்டும். இது எல்லாம் மறுநாளே வங்கிகளில் கட்டுவதுதான் நடைமுறை. ஆனால் இதை வங்கியில் கட்டாமல் சசிகலா தரப்பு, அமைச்சர்கள் தரப்பு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை நாளே நாட்களில் மாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படி நிதித்துறை செயலாளர் சண்முகம் அவர்கள் மத்திய அரசிடம் ரூபாய் நோட்டு நெருக்கடியை காரணம் காட்டி தமிழக அரசின் பணத்தை வங்கியில் செலுத்த ஒரு வார காலம் அவகாசம் கேட்டுள்ளார். அதையும் மத்திய அரசு ஒப்புக்கொண்டு விட்டது. இந்த ஒரு வார கால அவகாசத்தை பயன்படுத்தி ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றிவிட்டனர். மேலும் மீதம் இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச ரூபாய்களை அரசு கஜானாவுக்கு சென்று புது நோட்டுகளாக அவதாரம் எடுக்க இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. தங்களுக்கு நெருங்கிய தொழில் அதிபர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய பல நூறு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி தருவதற்கும் அவர்கள் கமிஷன் மூலம் செயலில் இறங்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. எது எப்படியோ மத்திய அரசின் இந்த அறிவிப்பினால் எந்த ஒரு கருப்பு பண முதலைகள் மாட்டவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாகிவிட்டது. மற்ற மாநிலங்களின் நிலவரத்தை விட தமிழகத்தில் இதில் சிறிதளவு கூட யாரும் பாதிக்கப்படவில்லை. திமுக தரப்பினர் தங்களிடம் உள்ள கருப்பு பணத்தை லண்டனில் முதலீடு செய்து விட்டதாகவும், தேமுதிக தரப்பினர் சிங்கப்பூரில் முதலீடு செய்திருப்பதாகவும் கூடுதலாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு எந்த விதமான பலன் இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.